நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சாகிறார். இது வரைக்குமே மிக்க நல்ல பலன்களை தந்து கிடந்த சனி பகவான் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல உட்கார்றார், குருவோட வீட்டில். குருவோட வீடு அப்படிங்கிறதுனால அதிகமான பாதிப்பு இருக்காது. இது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டமத்து சனியின் கடுமையான பலன்களில் பாதி பலன் செய்யும். இப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உடல் தொந்தரவுகளை கொடுப்பார். தாயோட உடல் நலனில் கவனம் வேணும், தந்தையோட உடல் நலனுமே கவனம் வேணும். தாய்க்கு அடிக்கடி சிறு சிறு தொந்தரவுகள், உடல் நல குறைபாடு ஏற்படும். வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கவனமாக போகணும். அடிக்கடி வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படும். அதனால் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்ருக்கும். இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது இது வரைக்குமே 6ஆம் இடத்துல இருக்கார். இனிமேல் 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை முழு பார்வையாக பார்ப்பார். அப்போது உங்களோட நிலை உயரும், மேன்மை அடைவீங்க, புகழ் உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், எல்லாமே ஜெயம். 3ஆம் இடத்தையுமே வெற்றி ஸ்தானத்தையுமே குரு பார்க்க போகிறார். அதனால் உங்கள் முயற்சி எல்லாமே கைகூடும். நல்லபடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை உறுதியளிக்கப்படும். மிக்க நன்மையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஒன்று தான், ஆனால் அது கூட ரொம்ப கடுமையான பலனெல்லாம் செய்யாது. ரொம்பவே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.